ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் விலையை பற்றி போடுற ஒரே ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா பிஸ்டன்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனியில் தான் இப்போ ஜாப் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களை வந்து என்ன கேட்டகரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியர் அப்படின்ற கேட்டகரியில் தாங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் ப்ளஸ் வந்து டிஸ்பேச் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்லேயே வந்து உங்களுக்கு வேலை இருக்கும். நீங்கள் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் இப்போதைக்கு வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாவே வந்து எலிஜிபிள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேக்கண்ட்டு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை ஃப்ரெஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வேலைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தாங்க கேட்டிருக்காங்க. அதாவது 3 to 5 இயர்ஸ் முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் ப்ளஸ் வந்து கஸ்டமர் ஹேண்டிலிங் முடித்தவங்க, அதாவது அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒர்க் லொக்கேஷன் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செங்குன்றம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் உங்களுக்கு வந்து கம்பெனி அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு அங்கே தான் வந்து வேலையுமே இருக்கும். சரிங்களா? ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டரிங் தி குவாலிட்டி ஆஃப் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் ப்ராடக்ட்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். சரிங்களா? அதாவது வந்து உங்களுக்கு வந்து இன்கமிங் பார்ட்ஸு ப்ளஸ் வந்து அவுட் கோயிங் வெளியே போகிற பார்ட்டுமே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து வெர்னியர் கேலிப்பர், கேஜஸ் ப்ளஸ் வந்து மைக்ரோமீட்டர்ஸ் அந்த மாதிரி கேஜஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டாகும். இது எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதையுமே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்து ஒரு சில ரிப்போர்ட்லாம் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஆடிட் டீமு எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இதிலலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. அவங்க கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் மறக்காமல் ஒன்ஸ் வந்து நீங்கள் படித்து பாருங்கள். என்னென்னலாம் வந்து எலிஜிபிளாக இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? எலிஜிபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வேலையே தேட வேணால் அவங்களுக்காக வந்து வேலை கிடைக்கும். இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை வந்து நீங்கள் மறக்காமல் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அதுவும் மெயில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பராக வந்து சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. காலையில் 10 மணிக்கு மேலே நீங்கள் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து படித்து காட்டணும் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து இதை படித்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேலையை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒருத்தருக்கான வீடியோவுமே நான் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான வேக்கண்ட் வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.